வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதோடைய முழு டைம் டேபிள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்க, முதல்ல 2025 பப்ளிக் எக்ஸாம் ஷெட்யூல் அட்டவணை பாருங்க. 12க்கு பாருங்க, எக்ஸாம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 2/3/2026 ஆரம்பிச்சு 26/3/2026 முடியுது. 10க்கு பாருங்க, 11/3/2026 ஆரம்பிச்சு 6/4/2026 முடியுது. அதே மாதிரி இந்த +1 என்னன்னா, அரியர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஃபெயிலான மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கானது. பாருங்க, அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 3/3/2026 ஆரம்பிச்சு 27/3/2026 முடியுது. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாருங்க, 12க்கு வந்து எப்போ நடக்கும்னா 9/2/2026 14/2/2026 வரைக்கும் நடக்கும். 10க்கு பாருங்க, 23/2/2026 28/2/2026 நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அரியர் இருக்காங்க இல்லையா, +1, அவங்களுக்கு 16/2/2026 21/2 ப்ராக்டிக்கல் நடக்கும். அதே மாதிரி தேர்வு முடிவு பாருங்க, எப்போ வந்து ரிசல்ட்னா 12ஆம் வகுப்புக்கு 8/5/2026 பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு. 10க்கு பாருங்க 20/5/2026, 11க்கும் அதே தான், அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தேதி தான். சரியா? இப்போ நம்ம டைம் டேபிளை பார்க்கலாம். பாருங்க, முதல்ல இது வந்து 12ஆம் வகுப்புக்கான அட்டவணை. அப்படியே பாருங்க, டைம் பாருங்க, காலைல 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கான நேரம். 10:10லேருந்து 10:15 வரைக்கும் நம்ம ஆன்சர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எல்லாத்தையும் சரி பார்க்கணும். நம்பரு, ஃபோட்டோ எல்லாம் சரியாக இருக்குன்னு சரி பார்த்துட்டு நீங்கள் சைன் போடணும். அதுக்கு 5 நிமிஷம். 10:15லேருந்து 1:15 வரைக்கும் எக்ஸாம் டைம். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு 2ஆம் தேதி பாருங்க, 2ஆம் தேதி தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி என்ன எக்ஸாம் பாருங்க, தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். அதுக்கடுத்து 5ஆம் தேதி இங்கிலீஷு. அதுக்கடுத்து பாருங்க 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. சரியா? வேதியியல். 13ஆம் தேதி பாருங்க ஃபிசிக்ஸு. அதுக்கடுத்து 17ல் வந்து மேத்ஸு. அதுக்கடுத்தது 23 பாருங்க, 23ல் பயாலஜி. மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துங்க. சரியா? நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே காமிக்கிறேன். அதுக்கடுத்தது 26லையும் பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துங்க. இதான் என்னது, எந்த கிளாஸுக்கு? 12க்கு. இப்போது 11th இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் 2018லேருந்து 2020 அரியர் கேண்டிடேட் ஒன்லி. யார் அரியர் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. சரியா? இப்போ 11 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, இதில் டேட் இருக்குது பாருங்க. 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். 6ஆம் தேதி இங்கிலீஷு. 10ஆம் தேதி பாருங்க கெமிஸ்ட்ரி. 12ஆம் தேதி பாருங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது. 18 பாருங்க ஃபிசிக்ஸ் இருக்குது. 24ல் மேத்ஸு. அதுக்கடுத்தது 27ல் பயாலஜி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பாருங்க 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பும் அதே மாதிரி தான். டைம் பாருங்க, 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் கொஷினை வாசிக்கிறதுக்கு. 10:10லேருந்து 10:15 வரைக்கும் அந்த இதை என்ன செய்யணும், நம்ம டீட்டெயிலாக சரி பார்க்கறதுக்கு. எக்ஸாம் டைம் பாருங்க 10:15லேருந்து 1:15 வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம். முதல்ல 11ஆம் தேதி 11/3/2026 பாருங்க, வெட்னஸ்டே அன்னைக்கு தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க 16ஆம் தேதி இங்கிலீஷ். அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி மேத்ஸு. அதுக்கு அடுத்தது 30ஆம் தேதி பாருங்க, 30ஆம் தேதி என்னது, சயின்ஸு. அதுக்கு அடுத்தது 2/4, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு போயிடுச்சு. சரியா? 2/4/2026 வந்து என்ன எக்ஸாம், சோசியல் சயின்ஸு. நமக்கு மேக்ஸிமம் இதோட எக்ஸாம் முடிஞ்சிடும். இந்த வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ். சில பேர் இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதுவாங்க, அவங்களுக்கான தேர்வு. இதான் என்னது, இந்த 2025 2020க்கான 26க்கான தேர்வு அட்டவணை. சரியா? நன்றி.